ஒன்றும் இல்லைங்க, இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு தான். ஆனால் தயவு செய்து ஒன்று சொல்லிக்கிறேன்னா, நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஆட்டோவில் உட்காந்து சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பிடிக்கிறது ரொம்ப ரிஸ்க்குனா, நீங்கள் அவங்க கொடுக்குற காசுக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு சிகரெட் பிடிக்க அலோவ் பண்ணாதீங்க. ஒன்று ஓரமாக வண்டி நிப்பாட்டிட்டு கூட அவங்களுக்கு சிகரெட் பிடிச்சிட்டு வாங்க, சரிங்களா? அது அப்போ அவங்க பிடிச்சிட்டு வந்த பிறகு கூட ஆர்டர் ஏற்றிக்கோங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி பெங்களூரில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி போட இடத்துல ஒரு ஆட்டோ வந்து சிஎன்ஜி போடும்போதே வந்து வெடிச்சு ஆட்டோவே சின்ன பின்னமாக போச்சு. அந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து 1 மாதம் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆட்டோவில் லைட்டாக ஏன்னா சின்ன கேஸ் லீக் ஆனால் கூட அவங்க பற்ற வச்சாங்கன்னா அவருக்கு மட்டும் ஆபத்து இல்லைன்னா நம்மளுக்கு தானே ஆபத்து. நம்மளை நம்பி வீட்டில் ஃபேமிலி இருக்காங்க, நம்மளை நம்பி அம்மா அப்பா இருக்கிறாங்க. அது நம்ம போயிட்டோன்னா நம்ம இந்த ஆட்டோ ஓட்டுறதை வச்சு தான் நம்ம வருமானம் ஓடிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அதனால தயவு செய்து சொல்கிறேன், எந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. வண்டியில் சிகரெட் பிடிக்கிறத அவ்வளோ பண்ணாதீங்க. எவ்வளோ அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு நம்மளுக்கு நல்லது சொல்லிட்டேன்னா தயவு செய்து சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.